ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சென்னை மெரினா கடற்கரை, காமராஜர் சாலை மற்றும் சுவாமி சிவானந்தா சாலை சந்திப்பு பராமரிப்பின்றி கிடந்ததாக நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது பொதுப்பணியினரால் மிக பிரம்மாண்டமான முறையில் சுதந்திர தின நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு முக்கியமாக நேப்பியார் பாலம் அருகே இது முக்கியமாக இந்த நினைவு தூண் அமைக்கப்பட்டிருந்தது. சுதந்திர தின நினைவு தூண் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த முழுவதுமாக பராமரிப்பின்றி காணப்பட்டிருந்தது. முட்புதர்கள், செடி வேண்டிய முட்புதர்கள் நிறைந்து காணப்பட்டிருந்தது. இது குறித்து நமது நியூஸ் 7 செய்தி தமிழ் சேனலில் வெளியிட்டிருந்தோம். தற்பொழுது இந்த பகுதியை தூய்மைப்படுத்தியிருக்காங்க அதிகாரிகள். நம்ம செய்தியினுடைய எதிரொலியாக முழுவதுமாகவே அந்த முட்புதர்களை அகற்றி தூய்மைப்படுத்தியுள்ளார்கள். இதை தொடரணுங்கிறது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏனென்றால் முக்கியமான நினைவு தூண் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுபோல் அசுத்தம் செய்யக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதனால் நம்ம செய்தியுடைய எதிரொலியாக தற்பொழுது தூய்மைப்படுத்தியுள்ளார்கள். ஒளிப்பதிவாளர் தாரிஃபுடன் அன்பழகன்.